ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஜென்ரலாக லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன தப்புக்கு இது நடந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃப்ரெண்ட் எதார்த்தமாக நம்மளை தெரியாமல் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம், பட் அது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப சப்ப விஷயம் தப்பாக நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லா ஹியூமன்ஸும் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஓ ஓகே, அவன் தெரியாமல் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டான் போல, ஓ ஓகே தெரியாமல் அந்த விஷயம் நடந்துருச்சு போல, ஆனால் பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூவ் ஆன் ஆகிடுவாங்க. அதை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் யோசிச்சுட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. கரெக்டுங்களா? பட் நாம் என்ன பண்ணுவோம்? அந்த ஃப்ரெண்ட் ஏன் அப்படி பண்ணா, அந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சோ, ஒருவேளை அவங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களோ, ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஒருவேளை கடவுள் நமக்குன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாரோ, ஒருவேளை நம்ம விதி ரொம்ப மோசமாக இருக்கோ, ஒருவேளை அது அப்படி இருக்குமோ, ஒருவேளை இது இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத சப்ப விஷயத்த ஊதி பெருசாக்கி பயங்கரமாக காம்ப்ளிகேட் பண்ணி அதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணி எப்பா போதுண்டா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமே நம்மளை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணுறவங்க தான் நாம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் அதுதான், த ஆர்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ். சரிங்களா? ஸோ இதை நான் ஏன் ஆர்ட்னு சொல்கிறேன்? ஏன்னா இது எல்லாருனாலையும் பண்ண முடியாது, நம்மள மாதிரி ஒரு சிலர்னால மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நான் சொல்ல நினைக்கிற முதல் பாயிண்ட் என்னென்னா யூ ஆர் நாட் அலோனுங்க. நீங்கள் தனியாக இல்லை, இந்த மாதிரி யோசிக்கிறது நீங்கள் மட்டும் கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹியூமன்ஸ் கூட பழகியிருக்கேன், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில் சென்சிட்டிவாக தான் இருக்காங்க, ஒவ்வொரு சில விஷயங்களில் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போது நவீனுக்கு அவனோட பேஷன், அவனோட கரியர் கொஞ்சம் முக்கியமாக சென்சிட்டிவாக இருக்கலாம். பட் திவ்யாக்கோ ஸ்வேதாக்கோ வேறு ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஹெல்த் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். இப்போது ஒரு சிலர்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்துட்டாலோ அவங்க ஒரு 2 நாள் பேசினா கூட ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏதோ பெருசாக உலகமே இடிஞ்சு போன மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அதே சூழ்நிலையில் இருக்க வேறு ஒரு சிலர் அதை ரொம்ப சாதாரணமாக கூட பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு சிலர் ஸ்டடீஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம், ஒரு சிலர் ஸ்டடீஸை ரொம்ப நார்மலாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நிறைய விஷயங்கள் தான் இங்கே மாறுதே தவிர நம்ம பீப்புள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மட்டும் இந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களை மாதிரி நான் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம ஏன் இதை பண்ணுறோம், வை டு வி டூ இட், நம்ம ஏன் சின்ன சின்ன விஷயங்களை சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட் பண்ணுறோம், நம்ம ஏன் சம்டைம்ஸ் ஓவர் திங்க் பண்ணுறோம், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சென்சிட்டிவாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு அம்மா ரொம்ப பிடிக்கலாம். ஸோ அம்மாவுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியலாம். புரியுதுங்களா? ஸோ ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு தராங்க, ஒரு அழகான ஒரு டெடி பேர் உங்களுக்கு தராங்க. அந்த டெடி பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கும் போது அந்த டெடி பேரில் லைட்டாக ஒரு சின்ன அழுக்குப்பட்டாலோ, லைட்டாக அந்த டெடி பேரில் ஒரு சின்ன இதானா கூட நம்ம ஃபீல் பண்ணுறோங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது ரொம்ப பெரிய விஷயம் இது, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ, நம்ம ரொம்ப ஓவராக இது பண்ணுறோமோ அப்படிலாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபார் சம் ரீசன் யூ ஆர் டூயிங் இட், ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே நவீன், நீ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஓகே தான், யூ ஆர் நாட் அலோன்னு சொன்னேன், அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னேன், எல்லாமே ஓகே தான். பட் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆர் இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு என்ன தான் நவீன் சொல்யூஷன் அப்படி நீங்கள் கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய சொல்யூஷன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சில இன்சைட்ஸ் நான் கொடுக்குறேன், எனக்கு தோன்ற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கே தெரியுது ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நெக்ஸ்ட் டைம் நடக்கும்போது, அந்த மாதிரி விஷயம் நடக்க போதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்களே பெட்டராக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, அவர் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை லைட்டாக ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக அந்த விஷயம் நடந்த ஒரு 10-15 மினிட்ஸ்லையோ இல்லை 30 மினிட்ஸில் தானே நம்ம ரொம்ப ஓவராக யோசிக்க ஆரம்பிப்போம், அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 15 to 30 மினிட்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓவராக யோசிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலையை எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஆர் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கே தெரியுது சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் உங்கள் மைண்டுக்கு அந்த ரூம் கொடுக்காதீங்க, அந்த தாட் செயினை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அந்த இனிஷியலாக உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சில மினிட்ஸ்க்கோ இல்லை ஒரு 20-30 மினிட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியும், அதோட சென்சிட்டிவிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் டீசெண்டாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?
அண்ட் அதையும் மீறி உங்களால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ட்ரஸ்டட் பீப்புளெலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒன்ஸ் அகேன் அந்த மனசை விட்டு பேசுங்க, மனசை விட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இதாகிடுச்சு அதாகிடுச்சு, இதுக்கு வந்து சாதாரணமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது, பட் ஏனோ தெரியல நான் கொஞ்சம் அதை பெருசு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு அது நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈகோ பார்க்காம, ரொம்ப ஷேம் பார்க்காம, சும்மா உங்கள் ஃப்ரெண்டு தானே யதார்த்தமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நாம் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருப்போம். ஐயோ இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் அது பியூர் அண்ட் பியூர் நமக்கு இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக மட்டும்தான் இருக்கும். எப்போ அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ அவங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வருவாங்க. அந்த விஷயத்தையே வேற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க வைப்பாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், அட ஆமால இந்த லாஜிக்கை நான் எப்படி மிஸ் பண்ணேன், அட ஆமால இது எப்படி நான் விட்டேன், நான் ஏன் இதை போட்டு இவ்வளோ ஓவராக யோசிச்சேன், லூஸ் மாதிரி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஸோ அதை நீங்கள் முதல்ல இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃப்ரீயாக கேஷுவலாக பேசுங்க. அண்ட் நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். அண்ட் அதையும் மீறி அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்சைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப பர்சனல் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை ஒரு டைரி எடுத்தோ உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எழுதலாம். உங்களோட தாட்ஸ் ஆகட்டும், உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், உங்களோட பயங்கள் ஆகட்டும். என் ஃப்ரெண்ட் என்னை ஹர்ட் பண்ணாங்க, ஸோ அதனால் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், அது நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணுறேன், இது நடந்துருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட தாட்ஸுக்கு, உங்களோட அந்த இன்செக்யூரிட்டிஸ்க்கெலாம் ஒரு உருவம் மாதிரி கொடுங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் டீட்டெயில்டாக எழுதுங்க. உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கதான் வந்து அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். பட் அதை நீங்கள் நீட்டாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். அடா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியுது, அடா இதெல்லாம் ரொம்ப சப்ப விஷயமா இருக்கே, இதே நம்ம போட்டு ஓவராக யோசிச்சுட்டு இருந்தோங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிளாரிட்டி வரலைன்னா கூட சரி, அதை நீங்கள் டீட்டெயில்டாக மனசு விட்டு ஒரு பேப்பரில் எழுதும்போது அப்போயும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன் நவீன், நானே தனியாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், பேச ட்ரை பண்ணிட்டேன், பேப்பர் எழுத ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் போகல. என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இஃப் யூ கான்ட் ஹேண்டில் இட். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், சம்டைம்ஸ் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் கூட போகலாம். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் கிவ் இட் டைம். நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் கோ அபவுட் யுவர் லைஃப், கோ அபவுட் யுவர் ரொட்டீன். ஒரு 2 days 3 days நேச்சுரலாக போகட்டும். அண்ட் நேச்சுரலாக அதுவே போயிடும். ஸோ நீங்கள் போட்டு ரொம்பவும் அப்சஸ்ட் ஆகிட வேண்டாம். ஐயோ இப்படி இருக்கே, ஐயோ நம்ம அப்நார்மலாக இருக்கமோ, ஐயோ நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோமோ, ஐயோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறோமோ, அப்படிலாம் நீங்களே போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கல்ல, அதுவே ஒரு ப்ராக்ரஸ் தான். நீங்கள் முன்னே இருந்ததை விட நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரை பண்ணுறதே காமிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட மாற முடியும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் திங்ஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு மலையை தூரத்துலேருந்து பார்க்கும்போது தாங்க அந்த மலை ரொம்ப பெருசாக தெரியும். ஐயோ என்ன இவ்வளோ பெரிய மலையா, என்னது இவ்வளோ பெரிய விஷயமா, இது எப்படி நம்ம தாண்ட போகிறோம், இது எப்படி நம்ம கடக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைக்கிட்ட போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைக்கிட்ட நடந்து போகிறோம். அப்படியே கொஞ்சம் கிட்ட போக போக தான் தெரியும் அது அவ்வளோ பெரிய மலை இல்லை, நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு பெரிய மலையும் கிடையாது, நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அது ஈஸியாகவே தாண்ட முடியும். ஸோ இந்த பெரிய மலை மாதிரி தான் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுற நிறையா விஷயங்களும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும், ஐயோ நம்மளால முடியாது, இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியலாம். பட் கிட்ட போய் பாருங்கள், அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள், அது ஒன்றுமே கிடையாது, சின்ன ஒரு கல் தான். சரிங்களா? ஸோ எதை நினச்சும் போட்டு ஓவராக யோசித்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நல்லதே நடக்கும். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக சிரிச்சுட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் இதயத்தின் குரலை ரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னோடய பாட்காஸ்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 star ரேட்டிங் கொடுங்க. நிறைய பேர் பெட்டராக ரேட் பண்ணால் என்னோடய பாட்காஸ்ட்டோட ரீச் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாட்டா, பபாய். ரேட் பண்ண மறந்துடாதீங்க. பபாய்.